தந்தைதான் என கூறி அதிர்ச்சி கிளப்பியிருக்கிறார் மாணவி. வீட்டில் மனைவியும் மகனும் இல்லாத நேரம் பார்த்து மகளை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் அந்த தேங்காய் வியாபாரி. ஒன்றல்ல இரண்டல்ல பல முறை மாணவியை மிரட்டியும் கட்டாயப்படுத்தியும் தனது காம வெறிக்கு இரையாக்கியிருக்கிறார். அதன் விளைவாகவே சிறுமி கர்ப்பம் தரித்திருக்கிறார். இந்த விஷயம் அறிந்த தேங்காய் வியாபாரி வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக மகளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று குழந்தையை பெற்றெடுத்துள்ளார். மேலும் குழந்தையை அம்மா தொட்டில் திட்டத்தின் கீழ் கொடுத்துவிட்டு வீட்டில் வந்தால் யாருக்கும் தெரியாது என திட்டமிட்டுள்ளார். ஆனால் மருத்துவமனை தரப்பிலிருந்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கவே மொத்த உண்மையும் அம்பலமாகியிருக்கிறது. இவ்வளவு கொடூரம் செய்த பின்பும் கூட போலீசாரின் விசாரணையில் குழந்தைக்கு காரணம் காதலன்தான் என கூறி தந்தையை காப்பாற்ற முயன்றுள்ளார் அந்த மாணவி. எனவே இப்படி தந்தையின் மீதிருந்த பாசத்தில் கூறினாரா அல்லது தேங்காய் வியாபாரி மிரட்டி சொல்ல சொன்னாரா என்றும் விசாரித்து வருகின்றனர். இதனையடுத்து பெற்ற மகளையே கர்ப்பமாக்கி குழந்தை பெற செய்த காம கொடூர தந்தையான தேங்காய் வியாபாரியை போக்சோ சட்டத்தின் கீழ் மார்த்தாண்டம் மகளிர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த கொடூர செயலுக்கு குடும்பத்தினர் யாரேனும் உடந்தையா என்றும் விசாரணை நடைபெற்று வருகிறது. 10 மாசம் பெற்று வளர்த்த மகளை தாயாகவும் தெய்வமாகவும் பாவித்து பாசம் காட்டும் பல தந்தைகளின் மத்தியில் இப்படி காம இச்சையில் பெற்ற மகளையே பாலியல் வன்கொடுமை செய்து பிள்ளையை பெற செய்த கொடூர தந்தையின் வெறியாட்டம் குமரி மாவட்டத்தையே கிடுகிடுக்க வைத்திருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.